அதாவது ஒரு 20 ஆசனங்களை வந்து நான் சொல்லித்தரேன். இந்த ரெகுலராக அந்த பயிற்சியை வந்து பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக அந்த பயிற்சியை வந்து தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆசனாவுக்கு வந்து 1 நிமிஷம் அப்படின்னீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். மொத்தம் 20 ஆசனங்கள்லாம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். இந்த 20 ஆசனங்களையும் ரெகுலராக நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய லைஃப் இந்த வருங்காலங்கள் வந்து உங்களுக்கு எப்பவும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் நல்லா மன அமைதியாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. யோகா பயிற்சி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு சிறந்த லைஃப்பை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. எனவே மக்கள் அனைவரும் இந்த யோகா பயிற்சியை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி இந்த உங்கள் வீட்டில் ஒரு 20 நிமிஷத்தை வந்து ஒதுக்கி நேரத்தை ஒரு 20 நிமிஷத்தை ஒதுக்கி ரெகுலராக வந்து பயிற்சி பண்ணுவாங்க. நல்ல ஒரு அருமையான அழகான ஒரு லைஃப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நான் இப்போ செய்யக்கூடிய அந்த செய்முறையை வந்து பார்த்துக்கேன். அர்த்த கடி சக்கராசனம். உடம்பையும் காலை நேரம் நின்றுக்கணும். வலது கையை மூச்சு எடுத்துக்கிட்டே வலது கையை தூக்கி இந்த ஷோல்டரில் வந்தோன்னே கையை அப்படி திருப்பிக்கணும். மேலே நோக்கி திருப்பிக்கணும். அப்படியே மூச்சு எடுக்கணும். மெதுவாக மூச்சு எடுத்து இந்த காதை ஒட்டி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு லேட்டரல் பண்ணி இடது பக்கமாக பெண்ட் பண்ணி ஒரு 5 மூச்சு நல்லா மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். நல்லா மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். நல்லா மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். இப்படிமா ஒரு 5 மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக எடுத்து அப்புறம் மூச்சை மெதுவாக எடுத்துக்கிட்டே நல்லா உடம்பு நேரம் கொண்டு வந்து மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கையை கீழே இருக்கணும். இந்த ஷோல்டரில் வந்தால் கையை கீழே நோக்கி திருப்பிக்கணும். அப்படியே மெதுவாக கீழே இருக்கணும். இதுக்கு பேர் வந்து அர்த்த கடி சக்கராசனம். அடுத்து நெக்ஸ்ட் அதே மாதிரி அர்த்த கடி சக்கராசனம்னா இடது கை. இப்போ இடது கையை மூச்சு எடுத்துக்கிட்டே மெதுவாக தூக்கணும். இந்த ஷோல்டரில் வந்தால் கையை திருப்பிக்கணும். திருப்பி மெதுவாக தூக்கணும். மெதுவாக தூக்கணும். மெதுவாக தான் தூக்கணும். ஸ்பீடாக தூக்கக்கூடாது. மூச்சு எடுத்துகிட்டே தூக்கி மூச்சு வெளியே விட்டுட்டு வலது பக்கமாக உடம்பு சாய்க்கணும். வலது பக்கமாக உடம்பு சாய்க்கணும். இப்போ ஒரு 5 மூச்சு மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். இந்த மாதிரி ஒரு 5 தடவை. அப்புறம் மூச்சை எடுத்துக்கிட்டே மெதுவாக நேராக உடம்பை நேராக கொண்டு வந்து மூச்சை வெளியே விட்டுட்டு மெதுவாக கையை கீழே இருக்கணும். இந்த ஷோல்டரில் வந்து கையை அப்படி கீழே நோக்கி திருப்பிக்கிட்டு கை அப்படியே கீழே இறக்கிக்கணும். மெதுவாக கீழே இறக்கிக்கணும். இதுக்கு பேர் அர்த்த கடி சக்கராசனம் ஒன்று. அடுத்து அர்த்த சக்கராசனம். இப்படி இடுப்பை கையை வச்சுக்கணும். இடுப்பை கையை வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கணும். நல்லா மூச்சு இழுத்து மெதுவாக பெண்ட் பண்ணி பின்னோக்கி பெண்ட் பண்ணி ஒரு 5 மூச்சு. பிரீத் அண்ட் பிரீத் அவுட். பிரீத் இன் and breathe out. Breathe in and breathe out. மூச்சு எடுத்துகிட்டே மெதுவாக இருந்துச்சு. மூச்சு வெளியிட்டு கையை கீழே அழைக்கும். இது 2 3. பாதஹஸ்தாசனம். நல்லா மூச்சு எடுக்கணும். 2 கையும் மெதுவாக தூக்கணும். 2 கையை மெதுவாக தூக்கணும். நல்லா மூச்சு எடுக்கணும். இந்த ஷோல்டரில் வந்தோன்னா 2 கைகளையும் 2 திருப்பிக்கணும். நல்லா மூச்சு எடுக்கணும். கையை தூக்கணும். நல்லா மூச்சு எடுக்கணும். மூச்சை கை பாதங்களை முன்னோக்கி வச்சுக்கிட்டு மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு மெதுவாக முன்னோக்கி பெண்ட் பண்ணணும். எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணணும். முன்னோக்கி பெண்ட் பண்ணி ஒரு 5 மூச்சு மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விடணும். மெதுவாக மூச்சு எடுத்து மூச்சு விடணும். மெதுவாக மூச்சு எடுத்து மூச்சு விடணும். இப்படி மெதுவாக உடம்பை மெதுவாக தூக்கி மூச்சு எடுத்துக்கிட்டே மெதுவாக எழுந்திரிச்சு மூச்சு எடுத்துகிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு மூச்சு வெளியிட்டு மெதுவாக கையை கீழே இருக்கணும். இந்த ஷோல்டரில் வந்தோன்னே இந்த கையை அப்படி திருப்பிக்கணும். கை பாதங்களை திருப்பிக்கிட்டு மெதுவாக மூச்சு வெளியிட்டு மெதுவாக எக்ஸேல் ஹேண்ட்ஸ் டவுன். இது 3. இது பாதஹஸ்தாசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஸ்வ கோணாசனம். பார்ஸ்வ கோணாசனம் அதாவது காலை 2 காலையும் கொஞ்சம் இப்படி அகட்டிக்கிட்டு காலை 2 அகட்டிக்கிட்டு கையை மெதுவாக தூக்கணும். கையை மெதுவாக தூக்கணும். மூச்சு எடுக்கணும். இங்கே அண்ட் ரைஸ் ஒரு போத் ஹேண்ட்ஸ். இப்போ வலது காலையும் திருப்பிக்கணும். உடம்பையும் வலது பக்கம் திருப்பிக்கிட்டு மெதுவாக பெண்ட் பண்ணி மூச்சு வெளியே விட்டுட்டு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவு பெண்ட் பண்ணி இந்த நார்மல் பிரீத்திங் ஒரு 5 மூச்சு
மெதுவாக மூச்சு விடணும். எல்லாம் மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். மூச்சை இழுத்துக்கிட்டே மெதுவாக எழுந்திரிச்சு உடம்பையும் காலையும் நேரம் கொண்டு வந்து மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகள் கீழே இருக்குது. ஷோல்டர் வந்து கையை விட்டுக்கிட்டு கேன்சல் ஆகும். அடுத்து திருப்பி மூச்சை மெதுவாக எடுத்துக்கிட்டே 2 கையிலையும் கொடுக்கணும். இந்த ஷோல்டர் வந்தோம் பார்த்தீங்கன்னா கையை அப்படி திருப்பிக்கணும், மேல் நோக்கி திருப்பிக்கணும். அப்படியே திருப்பி மூச்சு எழுதணும். இடது பக்கமாக திருப்பி காலையும் திருப்பி உடம்பையும் திருப்பி இடது பக்கமாக திருப்பி அப்படியே பெண்ட் ஆகணும். மூச்சு எடுத்துட்டு மெதுவாக பெண்ட் பண்ணி இது ஆசன நிலை. அப்படியே மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக வரணும். ஒரு 5 டைம்ஸ். மூச்சு எடுத்துக்கிட்டே மெதுவாக எழுந்திரிச்சு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கையை கீழே இறக்கி இந்த ஷோல்டரில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கையை கீழே இறக்கி ஹேண்ட்ஸ் மெதுவாக இந்த ஆசன நிலையில் வந்து ஒரு 5 பிரீத் மட்டும் எடுக்கணும். ஆசன நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசன நிலையில் ஒரு 5 பிரீத் மட்டும் மெதுவாக எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை வந்து அந்த முறை, அந்த மெத்தட்ஸ், அந்த கையை தூக்கும் போது மூச்சு எடுக்கணும், கையை இறக்கும் போது மூச்சு வெளியிடணுங்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது 4வது. அடுத்து வந்து ஒட்டகாசனம், உஷார்காசனம் சொல்லுவாங்க. இப்படி முட்டி போட்டுக்கணும். இப்படி முட்டி போட்டுக்கிட்டு இப்படி கையை இந்த ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்டை வந்து தூக்கி மூச்சு எடுத்து தூக்கி பின்னாடி கொண்டு வரணும். பின்னாடி. அதே மாதிரி இந்த கையை வந்து தூக்கி மூச்சு எடுத்துக்கிட்டு பின்னாடி கொண்டு வந்து ஒரு 5 தடவை மூச்சை வந்து மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும். 5 தடவை மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும். ஒரு 5 டைம்ஸ் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். மூச்சை மெதுவாக எடுத்துக்கிட்டே மெதுவாக ஒவ்வொரு கையாக அடுத்த கையை ரிலாக்ஸ். அப்படியே உட்காந்து இந்த ஆசனத்துக்கு பேர் வந்து வஜ்ராசனம். 5 வந்து ஒட்டகாசனம், 6 வந்து வஜ்ராசனம். கையை சின்ன வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம். இந்த வஜ்ராசனம்னா பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறது. வஜ்ராசனம்னா காலை அப்படி நல்லா நீட்டி நல்லா சிட் பண்ணிக்கணும். இப்படி நல்லா சிட் பண்ணிக்கணும். அதில் காலை வந்து நீட்டிக்கணும், கால் வரலையும் நீட்டிக்கணும். நல்லா சிட் பண்ணிக்கிட்டு திருமுதிரையில் 1 நிமிஷம் வந்து அப்படியே தியானம். ஓகே, இது வஜ்ராசனம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மச்சேந்திராசனம். இப்படி 2 காலை நீட்டிக்கணும். ஃபஸ்ட்டு வலது காலை தூக்கி மேலே வச்சுக்கணும். இடது காலை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த 2 முட்டி நேரம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 முட்டி நேரம் கொண்டு வாங்க. வலது கையை பின்னாடி கொண்டு வந்து இப்படி வலது பின்னாடி கொண்டு வந்து இந்த வலது காலை பிடிக்கணும். பிடிச்சிட்டு இடது கையை இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி வலது பக்கம் திருப்பணும். திருப்பி ஒரு 5 தடவை மூச்சை மெதுவாக பிரீத் பண்ணி பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். 5 தடவை பிரீத் இன் பிரீத் அவுட். இது பேர் மச்சேந்திராசனம். உடம்பு நல்லா முறுக்கணும். ரிலாக்ஸ். 2 காலை நீட்டிக்கணும். இப்போ இடது காலை
தூக்கி வச்சுக்கணும். அதே மச்சேந்திராசனம்னா இடது காலத்துக்கு இப்படி மேலே வச்சுக்கணும், வலது காலை உள்ள வச்சுக்கணும். 2 காலம் பார்த்தீங்கன்னா நேராக, இந்த முட்டி 2 நேராக இருக்கணும். இப்போ வலது கால் இடது கால் மேலே வந்ததுனால இடது கையை பின்னாடி கொண்டு வரணும். பின்னாடி கொண்டு வந்து இடது காலை பிடிச்சி கட்டையில் பிடிச்சி இடது கையை பிடிச்சி உடம்பு நல்லா முறுக்கும். நல்லா மூச்சு ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் 5 டைம்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 5 தடவை வந்து மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். 5 தடவை மூச்சு எடுத்து மெதுவாக விடும்போது ஒரு 15 செகண்ட் ஆயிரும். மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக விடும்போது 15 செகண்ட். ஒரு ஆசனத்துக்கு வந்து 15 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் மச்சேந்திராசனம். மச்சேந்திராசனம். அடுத்து அனுமானாசனம், ஆஞ்சநேயாசனம் அல்லது அனுமானாசனம் சொல்லுவாங்க. வலது காலம் முன்னாடி வச்சுக்கணும், இடது காலம் வந்து பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கணும். கையை அப்படி மேலே தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பிரீத் இன் பிரீத் அவுட், 5 டைம்ஸ் பிரீத் இன் பிரீத் அவுட். இந்த மாதிரி ரிலாக்ஸ் இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்து இடது காலம் முன்னாடி வச்சுக்கணும். சேம் ஆஞ்சநேயாசனம். காலை இந்த மாதிரி வச்சுக்கணும். கை அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டு breathe in, breathe out 5 times. Relax. ஓகே, அடுத்து வந்து பரிவர்த்த கோணாசனம் சொல்லி பேர். கால் வந்து இப்படி வச்சுக்கணும். முதல் கால் பார்த்துக்கோங்க, உடலை பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு உட்காந்து நல்லா செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு கையை இடது கையை இப்படி கொண்டு வந்து தரையை தொடணும். ஆக்சுவலாக இந்த கையை கொண்டு வந்து ஃபைவ் டைம்ஸ் பிரீத் இன் பிரீத் அவுட் 5 டைம்ஸ். ரிலாக்ஸ். இந்த மாதிரி பரிவர்த்த கோணாசனம். அதே மாதிரி திருப்பி இப்போ எந்த பக்கம் எடுத்துருக்கணும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து மெதுவாக இங்கே ஸ்லோலி இந்த எக்ஸேல் ஸ்லோலி. மூச்சு எடுக்கும் போது வயிறு நான் ஒப்பிக்கிட்டு முன்னாடி வரணும். மூச்சை வெளியிடும் போது வயிறு உள்ள போகணும். அதான் எக்ஸாக்ட் ப்ரீத்திங். மூச்சு எடுக்கும் போது வயிறு நல்லா ஒப்பிக்கிட்டு முன்னாடி வரணும். மூச்சு வெளியிடும் போது வயிறு நல்லா உள்ள போகணும். ப்ரீத்திங் பிரீத் அவுட். ஓகே, ரிலாக்ஸ். சிதாசனம் செஞ்சாச்சு. அடுத்து வந்து திருப்பி ஒரே ஒரு தடவை வந்து பாதஹஸ்தாசனம். நல்லா மூச்சு எடுக்கணும். நல்லா மூச்சு எடுக்கணும். மூச்சு எடுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ இதுதான் ஆசன நிலை. இந்த நிலையில் ஒரு 5 டைம்ஸ் வந்து பிரீத் இன். ரிலாக்ஸ். மெதுவாக கையை கீழே வரணும். மூச்சு வச்சுட்டு மெதுவாக கீழே வைக்க சொல்லணும். ரிமைனிங் ஆசனாஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கையை மூடிக்கணும். 2 காலை இப்படி நல்லா இது பண்ணிக்கிட்டு தலையை நல்லா உள்நோக்கி நல்லா டவுன் பண்ணிக்கணும். பிரீத். நல்லா மூச்சை மெதுவாக எடுத்து இதோ 5 தடவை நல்லா மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடணும். 5 தடவை 5 டைம்ஸ் பிரீத்திங். இதுக்கு பேர் அதோமுக சோனாசனம் சொல்லி பேர். இதுக்கு பேர். நெக்ஸ்ட் புஜங்காசனம். 2 கை வச்சுக்கிட்டு 2 கை இப்படி வச்சுக்கிட்டு மூச்சை மெதுவாக இழுத்து மூச்சு எழுதிட்டே மெதுவாக எழுந்திரிக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் ப்ரீத் பண்ணணும். நல்லா ப்ரீத் பண்ணணும். லேசாக கையை வந்து பெண்ட் பண்ணிக்கணும். ஒரு 5 டைம்ஸ் ப்ரீத்திங்.
5 times. 5 times breathe in and breathe out. Breathe in and breathe out. 5 times. Okay, relax. ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கையை வச்சுக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தாடையை வந்து தரையில் வச்சுக்கணும். 2 கால் கீழையும் கையை வச்சுக்கிட்டு சலபாசனம் இந்த மாதிரி ரிலாக்ஸ். இதுக்கு பேர் சலபாசனம். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். சர்வாங்காசனம் அப்படியே ஹாலாசனம். இந்த ஆசனங்கள் வந்து ஒரு நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். இனிஷியலாக பண்ண முடியாது, போக போக நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா நல்லா பண்ணிடலாம். இந்த 2 ஆசனங்களுமே தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியமான ஆசனங்கள். உடம்பு வந்து 90 டிகிரியில், தலையும் ஷோல்டர் மட்டும்தான் கீழே, 2 கையை வந்து நல்லா சப்போர்ட்டுக்கு வைக்க மாதிரி வச்சுக்காங்க. breathing and breathe out. Breathe and breathe out. உடம்பு வந்து அந்த மாதிரி 90 டிகிரியில் அடுத்து அப்படியே ஹாலாசனம். இந்த மாதிரி அப்படியே ஹாலாசனம். ரிலாக்ஸ். பத்ம சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் அதாவது பத்மாசனம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பத்மாசனம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 5 times. பிரீத் இன் பிரீத் அவுட் 5 times. பிரீத் இன் மெதுவாக சுவாசிக்கணும், வேகமாக சுவாசிக்கக்கூடாது. கண்ணை மூடிட்டு நான் அமைதியாக உட்காந்து இது அப்படியே பிரீத்தினும் பிரீத்து. இது அப்படியே பத்ம கவயாசம். அடுத்து சக்கராசனம். ரொம்ப முக்கியமான ஆசனம் சக்கராசனம். கையை அப்படி நல்லா காலை அப்படி நல்லா ஊனிக்கணும். கையை அப்படி நல்லா ஊனிக்கிட்டு மெதுவாக எந்திரிக்கணும். அடுத்து பச்சிமோதாசனம். 2 காலை அப்படி நல்லா நீட்டிக்கணும். நீட்டிக்கிட்டு நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கையை வச்சுக்கிட்டு நல்லா மூச்செடுக்கணும். இங்கே எக்ஸல் அண்ட் பெண்ட் ஃபார்வர்ட். எவ்வளோ நேரம் பெண்ட் பண்ண முடியுமோ
நல்லா பெண்ட் பண்ணணும். இந்த முக்கிய தூக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். நல்லா மூச்சு விட்டு மெதுவாக இருந்துச்சு. மூச்சு வெளியிட்டு மெதுவாக கையை அடுத்து நல்லா மூச்சு வைக்கணும். நல்லா மூச்சு வைக்கணும். பென் ஃபார் மூச்சு விட்டு மெதுவாக இருந்துச்சு. மூச்சு விட்டு மெதுவாக கையை இது இந்த காலத்துக்கு நீட்டிக்கிட்டு இடது காலம் நீட்டிக்கிட்டு வலது காலம் பிடிச்சிக்கணும். இங்கே நல்லா மூச்சு வைக்கணும். எக்ஸல் அண்ட் பெண்ட் ஃபார்வர்ட் ஸ்லோலி. மூச்சு விட்டு மெதுவாக இருந்துச்சு. இதுதான் ஒரு 20 ஆசனங்கள் கிட்டத்தட்ட வரும். இந்த ஆசனங்களை ரெகுலராக நம்ம லைஃப்பில் காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour, இல்லை ஏதோ ஒரு நேரம் ஒரு 1/2 hour தினம் செய்து வர நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சிஸ்டமுமே எல்லா சிஸ்டமும் நல்லா வேலை செய்யும். அதாவது முக்கியமாக எக்ஸர்டா சிஸ்டம், அதாவது வெளியே தேவையில்லாத உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை இந்த உடம்பு கரெக்டாக வெளியேற்றி உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனசையும் உங்களுடைய ஆன்ம உயிரையும் நன்றாக சுத்தமாக வச்சுக்கணும். இந்த ஆசனங்களை தினந்தோறும் செய்து வாங்க. டைம் இல்லைங்கிற ஒரு கதையை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. டைம் நீங்கள் ஒதுக்கிக்கிறோம். அதாவது நம்ம எப்படி நம்ம மிச்ச வேலையில் டைம் ஒதுக்கி நம்ம வேலை செய்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு முக்கியமான வேலை. உடம்புக்கான வேலை. உடம்பார் அழிவர் உயிரார் அழிவர் இடம்பெற மெய்ஞானம் செலவு மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிஞனே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை திருமணத்தை சொல்லியிருக்காரு. உடம்பு தான் முக்கியம். உடம்பு இல்லாட்டி எதுவுமே கிடையாது, இந்த வாழ்க்கையே கிடையாது. நல்ல ஒரு உடம்புல தான் உயிர் தங்கும். உடம்பு நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா உயிர் இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடும். அதனால் உடம்பை பாதுகாக்கிற மெத்தட் தான் இந்த மெத்தடு. யோகாங்கிற ஒரு மெத்தடு. இந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணி இந்த ரெகுலராக அந்த பயிற்சியை உங்கள் வாழ்நிலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நோய்வாய் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.